கார்த்திகை மாதம் ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதமாகுங்க. கேட்ட வரங்கள் அனைத்தையுமே அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லப்படுது. இந்த மாதத்தில் நம்ம அனுமனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும். கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள அனுமனை நம்ம எப்படி வழிபட்டோம்னா நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுமன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் அனுமனே போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. ராமபக்தரான அனுமர் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய ருத்ர அவதாரமாகவும் சொல்லப்படுறாருங்க. அனுமனை நம்ம வழிபடுவதால் நமக்கு மனதைரியமானது ஏற்படும், உடல் பலம் ஏற்படுங்க, வெற்றி ஆரோக்கியம் போன்றவை அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அனுமனை செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாளில் துளசி மாலை சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி நம்ம வழிபட்டால் ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் அன்றைய நாளில் எண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டாலும் துளசியால் அர்ச்சனை செய்து வழிபட்டாலும் நம்முடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் அனைத்துமே குறையுங்க. நம்ம அனுமனை வழிபட்டுட்டு வருவதால் நவகிரக பாதிப்புகள் அனைத்துமே விலகி விடுங்க. ராமநாமத்தை சொல்லி நம்ம அனுமனை வழிபட்டோம்னா நம்ம காப்பாற்றுவதற்காக அனுமன் ஓடோடி வருவார் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கார்த்திகை மாதத்தில் அனுமனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை அமாவாசை நாளில் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளிலையும் அனுமனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு மன நிறைவு, துணிவு மற்றும் வெற்றி போன்றவை கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் அனுமனை வழிபடுவதற்கு சிறப்பான நாளாக சொல்லப்படுதுங்க. கார்த்திகை மாதத்தில் நம்ம அனுமனை வழிபடுவதோம் அப்படின்னா நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதியில் நம்ம விரதம் இருந்து அனுமனை வழிபட்டோம் அப்படின்னா நாகதோஷமானது விலகிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்தில் எந்த தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்தோ இல்லைன்னா விரதம் இருக்காமலோ பக்தியுடன் வழிபட்டாலும் சரிங்க, கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அற்புதமான கார்த்திகை மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம அனுமனை வழிபட்டோம்னா அனுமனிடம் நம்ம என்ன கோரிக்கை வைத்தாலும் சரிங்க, அந்த கோரிக்கையானது அப்படியே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே சிவன் மற்றும் பெருமாளுடைய அருளை ஒரே நேரத்தில் பெறுவதற்கு அனுமனை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான வழியாகுங்க. அதனால தான் சிவன் மற்றும் பெருமாள் வழிபாட்டிற்கு ஏற்ற கார்த்திகை மாதத்தில் நம்ம அனுமனை வழிபடுவது ஏற்ற மாதமாக சொல்லப்படுதுங்க. மேலுமே கார்த்திகை மாதம் முடியறதுக்குள்ள அனுமனை 1008 முறை வலம் வந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி வழிபட்டிங்கன்னா அந்த கோரிக்கையானது ரொம்பவே சீக்கிரமாக நிறைவேறுங்க. ஒரே முறை 1008 முறை சுற்றி வர வேண்டுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. தினமும் 10,851 என்ற எண்ணிக்கையில் உங்களால் எத்தனை முறை வலம் வர முடியுதோ அத்தனை முறை நீங்கள் அனுமனை வலம் வந்து வழிபடுங்க. ஆனால் கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளார 1008 முறை நிறைவு செய்யும்படி கணக்கு வைத்துக்கொண்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுங்க. ஏதாவது ஒரு கிழமையில் நீங்கள் குளித்து விட்டு காலையிலையோ இல்லைன்னா மாலை நேரத்துலையோ இல்லைன்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்லைங்க, 2 நேரத்தையும் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு அனுமன் கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க. அனுமன் கோவிலை சுற்றும்போது ராமநாமம் சொல்லிக்கொண்டே நீங்கள் சுற்றி வர வேணுங்க. இது அனுமனுடைய அருளை ரொம்ப சீக்கிரமாக பெறுவதற்கான ஒரு முக்கிய வழியாக சொல்லப்படுது. இதனால தான் நம்முடைய வேண்டுதல்களானது விரைவில் கைகூடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே கார்த்திகை மாதத்தில் அனுமனுடைய சன்னதியில் நம்ம விளக்கேற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. நித்திய சிரஞ்சீவியாக நம்மோடு இன்றுமே சூட்சம வடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் தாங்க அனுமன் ஆவார். இவரை நம்ம மனமுருகி வேண்டினாலும் சரிங்க, ராமஜெயம் உச்சரித்தாலும் சரி, அந்த இடத்துல பிரசத்தியமாக தோன்றி அருள் புரிவார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே வெற்றி மற்றும் வீரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய தெய்வம் தாங்க அனுமன் ஆவார். சனி பிடிக்காத தெய்வம் என்பதால் அனுமனை நம்ம வழங்கினோம்னா சனியால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களிலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் தீய சக்திகள் நம்மை நெருங்காது அப்படின்னும் சொல்லப்படுது.
அனுமனை வழிபடாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவரோட தீவிர பக்தராக இருப்பாங்க. மேலுமே பிரிந்த ராமரையும் சீதையும் ஒன்று சேர்த்த வைத்தவரும் ராமர் தாங்க. அதே போல் ராமர் போரில் வெற்றி பெற்று சீதாவை மீட்க உதவியவரும் ராமர் தாங்க. அதனால தான் அவரை நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும், நமக்கு வெற்றிகள் வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. தீவிர ராமபக்தரான ஆஞ்சநேயர் ராமரோட வாயாலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் ஆவாருங்க. மேலுமே பக்தி, வீரம், பேச்சு திறன், சேவை போன்றவற்றுக்கு உதாரணமாக சொல்லக்கூடியவர் வீர ஆஞ்சநேயர் ஆவார். இவரை நம்ம வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க, அந்த துன்பமானது விலகிவிடுங்க. மேலுமே அனுமனை மனதில் நினைத்து வழிபடுவங்களுக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலுமே அந்த காரியங்கள் வெற்றியில் தாங்க போய் முடியும். அனுமனை வழிபடுவங்க ஆரோக்கிய பலனுடன் வாழ்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இறுதி காலத்தில் ராமருடைய அருளால் முத்தி நிலையை அடைவாங்க அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. அனுமனை வழிபடுவதால் சிவனையும் பெருமாளையும் சேர்ந்து வழிபட்ட புண்ணியமானது கிடைக்குங்க. உடல் வலிமைக்கு உதாரணமாக சொல்லக்கூடியவர் அனுமர் என்பதால் உடல் வலிமை பெற வேணுங்கிறவங்க அனுமனை வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அனுமனை வழிபட்டோம்னா மக்கட்பேறு, புகழ், கல்வி, செல்வம் போன்றவை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகுங்க, குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க, இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நோய் பிரச்சனைகள் அனைத்துமே விலகி ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க, கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆஞ்சநேயர் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் ஆவாருங்க. இவரை வழிபட எல்லா நாளுமே ஏற்ற நாளாகும். இருந்தாலும் செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமையில அனுமனை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இந்த கிழமையில அனுமன் கோவிலுக்கு போய் வெற்றிலை மாலை, துளசி மாலையை சாற்றி நீங்கள் வழிபடலாங்க. அதற்கு பிறகு எண்ணெய் காப்பு, நெய்வேத்தியம் செய்து தீபம் ஏற்றி அனுமனுடைய காயத்ரி மந்திரங்களை துதித்து நம்ம வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி தொடர்ந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா ஆஞ்சநேயர் சிறப்பான நல்ல மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவாருங்க. முருகனுக்கு எப்படி வேல் வழிபாடு சிறப்பானதோ அதே போல் அனுமனுக்கு வாள் வழிபாடு ரொம்பவே சிறப்பானதாகுங்க. ஆஞ்சநேயருடைய வாளுக்கு பொட்டு வைத்து எண்ணெய் காப்பு சாற்றி வழிபடலாங்க. எண்ணெய் உருகுவது போல் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே உருகி ஓடிவிடும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. மேலுமே அனுமனுக்கு வடமாலை சாற்றுவது சிறந்த வழிபாடாகுங்க. வட இந்தியாவில் இவருக்கு ஜாங்கிரி மாலையை சாற்றி வழிபடுவது வழக்கமாகும். ராமபக்தரான அனுமருடைய வாளில் சக்தி அதிகங்க. அதனால தான் வாள் தொடங்கும் இடத்துல வாளின் நுனி பகுதி வரை சந்தனம், குங்குமம் பூசி வழிபட வேணும். மேலுமே அனுமன் காயத்ரி மந்திரத்தை சொல்வதால் பாவங்கள், தோஷங்கள் அனைத்துமே விலகிவிடுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதியும் மாலை கட்டி அனுமனுக்கு போட்டு நம்ம வழிபடலாங்க. இதனால் நம்ம எடுக்கக்கூடிய காரியங்களை பார்த்திங்கன்னா வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ராமா என்ற சொல்லிருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் நிச்சயமாக இருப்பாருங்க. துளசி மாலையை செவ்வாய்க்கிழமை நாளில் நாம் ஆஞ்சநேயருக்கு போட்டு வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பின்னாடி அந்த துளசி இலைகளை நம்ம சாப்பிடலாங்க. அதே போல் சிவப்பு கொடி, முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய சிவப்பு கொடியில் ராம் என்று எழுதி அனுமனுக்கு படைத்து நம்ம வழிபட்ட பின்னாடி அந்த கொடியை நம்முடைய வாகனங்களுக்கு முன்னாடி மாட்டிக்கொண்டோம்னா விபத்துக்களிலிருந்து விலகி விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே வீட்டில் வச்சுருந்தோம்னா வீட்டில் பணம் செழிப்பானது ஏற்படுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சிந்தூர் அனுமனுக்கு ஆரஞ்சு நிற சிந்தூர் வைக்க வேணுங்க. இப்படி தொடர்ந்து செஞ்சுட்டு வருவதன் மூலமாக மாங்கல்ய தோஷமானது நீங்கிவிடும். அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்களும் விலகி விடுங்க. மல்லிகை எண்ணெயை அனுமனுக்கு நம்ம படைத்து வழிபடுவதனால நம்முடைய மனநிலையானது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையோ. அதுலேயும் சிந்தூர் பொடியை மல்லிகை எண்ணெயோடு சேர்த்து கலந்து அனுமனுக்கு நம்ம பொட்டு வச்சோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லதாகுங்க. இனிப்புகளை செவ்வாய்க்கிழமை நாளில் அனுமனுக்கு லட்டு, சுண்டல், வெல்லம், கொய்யாப்பழம் போன்றவற்றை படைத்து வழிபட்டோம்னா அனுமனுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அனுமன் வழிபாடுங்கிறது வெற்றி, வீரம், சக்தி போன்றவற்றை அருளக்கூடிய ஒரு முக்கியமான அற்புதமான வழிபாடாகுங்க. இந்த வழிபாட்டை எல்லா நாட்களிலுமே நம்ம செய்யலாம். ஆனால் புதன், வியாழன், சனி போன்ற கிழமைகளில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அனுமனுக்கு நம்ம வடமாலை, எண்ணெய் காப்பு, செந்தூர பூச்சு மற்றும் வாள் வழிபாடு போன்றவற்றை செய்வதன் மூலமாக நம்முடைய மனதிற்கு அமைதியும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பஞ்சமுக
ஆஞ்சநேயரை நம்ம தரிசனம் செய்வதால் நல்ல எண்ணங்களை நிறைவேற்றி வைக்க வெற்றி பெற உதவுவார் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.